வணக்கம். வணக்கம். எப்பொருள் யார் யாரை எப்பொருள் கேட்பினும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அரிது காண்பது அறிவு. காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது இது ரெண்டு அறிவு இருக்கு. இல்ல ரெண்டு வகையான அறிவு ம், இருக்கு. ஒரு அறிவு வெளியே இருக்கிற அறிவு, ஒண்ணு உள்ளே இருக்கிற அறிவு. ம், இதைத்தான் இப்ப நம்ம பேச போறோம். இந்த வெளியே இருக்கிற அறிவுனா என்ன, உள்ளே இருக்கிற அறிவுனா என்ன? அதான் பக்கம் 216, பக்கம் 42வது 42வது பாடம் 42வது பாடம் 42, பக்கம் 216. 216. இதெல்லாம் நீங்க பார்த்துருக்க வேணும். இன்னைக்கு என்ன ஏதாவது பாடம் படிச்சீங்களா? இன்னைக்கு ஏதாவது சிறப்பு பாடம்? உங்க வீடியோ தான் பார்த்துனுக்குறேன் குருவே. அது சரி, அது அது கரெக்ட், அது சரிதான். எங்களுக்கு இந்த இந்த விஞ்ஞானியை அறிமுகப்படுத்திய ஒருவர் கருப்புசாமின்னு பேரு. ஆ, இந்த 4 நாளைக்கு முன்னாடி அவர் தவறிட்டார். அதாவது எங்களுக்கு வெங்கடேசன் யாருன்னு காமிச்சவர். ம், அவர் ஒரு இயற்கை விஞ்ஞானி. அவர் தான் இந்த புத்தகத்தை கைப்பிரதியா வாங்கி வச்சிருக்க. ஒரு விவசாயி என்ன பண்றாருன்னா, விவசாயம் என்பது மனிதனுக்கு முக்கியம் அல்ல, குழந்தைகளுக்கு தான். அதாவது விவசாயம் என்பது மனிதனுக்கு முக்கியம் அல்ல, மனிதனுக்கு தான் விவசாயம்னு கண்டுபிடிச்சு எழுதியவர் வெங்கடேசன். இதை முதல்ல ம், எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் கருப்புசாமி ஒருத்தர் 25 வருஷத்துக்கு முன்பாக. அவர் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு, 2 நாளைக்கு முன்னாடி மறைஞ்சிட்டாரு. அவர் எங்க ஊர்ல இருந்து ஒரு ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு மலை கிராமம், அருமையான கிராமம், 20 கிலோமீட்டர் மலை ம், கிராமம். அவர் பேர் கருப்புசாமி. அவர் திருக்குறள் வழியில் நடப்பவர். இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய வேளாண்மை வழி, அப்புறம் நம்மாழ்மார் இயற்கை வேளாண்மை, அப்புறம் இயற்கை உரங்களை போட்டு, இயற்கை உரங்களை மட்டுமே போட்டு விவசாயம் செய்வது, இப்படி எல்லாம் ஒரு 21 ஏக்கரா நிலச்சு வாழ்ந்தார். மிகப்பெரிய அறிவாளியா இருந்தாலும் கூட நிலத்தை கெடுக்காமல், பூச்சி மருந்து போடாமல் இயற்கை பழங்களை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர். அவர் தான் எங்களுக்கு இந்த வெங்கடேசன் யாருன்னு ஒரு குறிப்பு தந்தார் இந்த புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி. அதை நான் சொல்றது ஒரு 26, ஒரு 22, 23 வருஷத்துக்கு முன்பாக. அதுக்கப்புறம்தான் அந்த வெங்கடேசனுடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், கரும்பு சர்க்கரை சுகர், மாண்டையா சுகரனுடைய முதலாளி, அப்புறம் சக்தி சுகர்ஸ் முதலாளி அவர் தான். அப்புறம் தான் புத்தகத்துல வெளிவந்தது. ஆனால் அதற்கு முன்னாண்ட அவர் கையில எழுதி வித்துக்கிட்டு இருந்தார். யாரு? வெங்கடேசன். ம், ம், கையில கையில ம், ம். எவ்வளவு ஒரு கையில எழுதி அது ஜெராக்ஸ் எடுக்கிறது, அதை எடுத்து வித்துக்கிட்டு அந்த ஒரு சிறு குறிப்பை கருப்புசாமி என்பவர், அவர் இந்த திருக்குறள் வழியில் நடப்பவர், அந்த கருப்புசாமி என்பவர் எங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்தார். அது ஒரு 60-70 பக்கம் இருக்கும். ம், அந்த அவரு பார்த்து அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டு இப்படி இருக்கு. அவரு இயற்கை வழியை பின்பற்றி அவர் சொன்னாரு. அப்ப நான் இயற்கை உணவுகளை, அதாவது இயற்கை சமைக்காத உணவு சாப்பிட்டு இருந்தேன் ஒரு 5-6 வருஷமா. அவரை போய் வேறொரு விழாவுக்காக, திருவள்ளுவருடைய விழாவுக்காக கூப்பிடறதுக்காக போயிருந்தோம். அப்ப சொன்னாரே, அப்ப அப்ப நானும் என் நண்பரும் போயிருந்தோம். அப்ப சாதாரண உணவுகள், இந்த 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 முறுக்கு, இந்த மாதிரி மிச்சர், அப்புறம் இந்த மாதிரி வேர்க்கடலை, இந்த மாதிரி ஏதோ முறுக்கு, மிச்சர், பழம் ஏதோ வச்சாரு. நான் இது வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னாரு. இல்ல வெங்கடாச்சலம் ஒரு கொஞ்சம் ஒரு அங்குல மேல தூக்குங்க. சரி, போன ஸ்ட்ரைட் பண்ணு. ஆ, இன்னும் கொஞ்சம். ஒரு துளி. சரி, குட் குட். அவரு எங்களுக்கு அப்ப அந்த இயற்கை உணவு பத்தி எங்களுக்கு அறிமுகம் செய்தார். அப்ப நான் அப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது
இந்த இயற்கை உணவு எனக்கு கொடுத்தாரு. இன்னொருத்தர் வந்து இந்த மிக்சரு, முறுக்கு, பிஸ்கட்டு, காபி, டீ அவர் சாப்பிட்டார். ம். அவருக்கு அதை கொடுத்துட்டு எனக்கு இது வேண்டாங்கன்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, ஏன்? இல்ல, இயற்கை உணவுகள் இருந்தா போதும்னாரு. உனக்கு இயற்கை உணவு தானே வேணும். நான் வந்து பூச்சி மருந்து, செயற்கை உரங்கள், செயற்கை ரசாயனங்கள் போடாம உங்களுக்கு கனிகள் தர்றேன் வாங்கன்னு என்னை கூப்பிட்டாரு. பெரிய பங்களா, பெரிய பங்களா. ம். என்னது? பெரிய பங்களா. நான் போகும்பொழுது சரி நண்பர் அவர் உட்கார வச்சு நீங்க முறுக்கு மிச்சரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு பழங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொய்யாப்பழம். கொய்யாப்பழம், ஒரு கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். கொய்யாப்பழம், ம். சப்போட்டா பழம் வேணுங்கிறது பொறிச்சிங்கன்னாரு. அப்புறம் பார்த்தா பெருசு பெருசா நல்லா கடிஞ்சு அப்படியே இருந்துச்சு. 2-3 பழம் கீழே கிடந்தது, அப்படியே அணில் கடிச்சது, அவ்வளவு சுவையா இருந்தது. அதை எடுத்துட்டு வந்தேன். வந்துட்டு சரி கழுவி தரேன்னு சொல்லி கழுவிட்டு இருங்க கத்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கத்தி கொண்டாந்து கொடுத்தாரு. அப்புறம் துண்டு துண்டா நான் நறுக்கி இப்படி வாயில சாப்பிட்றப்ப ஒண்ணு சாப்பிட்டேன். இப்படி சாப்பிடும்பொழுது சொன்னாரு, இந்த இயற்கை உணவுகளும் இல்லாமல் வாழலாம்னு சொன்னார். அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்டேன். ம். அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த இயற்கை உணவுகள் இல்லாமலும் வாழலாம், பசி தாகத்தை முறையாக கட்டுப்படுத்தி பசி சுரப்பியை கட்டுப்படுத்திட்டோம்னா மரணத்தை வெல்லலாம், இயற்கை வெல்லலாம். உணவுங்கிறது தேவையற்றது. பசி தாகத்தை கட்டுப்படுத்தி சூரியன், காற்று, இந்த மாதிரி ஆகாய சக்தியில வாழ முடியும்னு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூட இந்த உணவை பற்றி ஒருத்தர் வித்துட்டு வராருங்கிறதுக்காக நான் அப்பவே 200 ரூபா கொடுத்து அந்த நகலை வாங்கினேன். அந்த மாநாட்டுல ம்ஹும். யாருமே வாங்கல. அந்த அவர் எழுதிய ம். குறிப்பை படிச்சு 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 எல்லாம் திருப்பி திருப்பி கொடுத்துட்டாங்க எல்லாருமே. ம்ஹும். இதுக்கு விவசாயிகள் மாநாடு. என்னது? விவசாயிகள் விவசாயம். மாநாடு. விவசாய, அதாவது கொல்லம்பற்றையில ஊசி விக்கிற மாதிரி ம். ம். விவசாய விவசாய மாநாட்டுல வந்து உணவு தேவையற்றது சாப்பாடு அப்படின்னு வேணும் அப்படின்னு சொன்னா யாரு வாங்குவாரு? யாரும் வாங்க மாட்டாரு. யாருமே வாங்கல. கடைசியில இந்த கருப்புசாமி என்பவர் ஒருத்தர் துணிஞ்சு வாங்குற. ஏன்னா அவர் திருவள்ளுவரை வழியை பின்பற்றுகின்றவர். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் யார் அப்பொருள் யாரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. காண்பது அந்த அறிவு வந்தங்காட்டி அந்த வெங்கடேசன் நேரடியா அந்த கைப்பிரதி, அப்ப புத்தக வடிவம் கிடையாது, ம்ஹும். ம். பேப்பர் தான். ஆமா, அப்பவே 100 ரூபா கொடுத்து வாங்கினாரு அவரு. சரி, அவரு இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி தவறிட்டார். எனக்கு இப்பதான் செய்தி கொடுத்தாங்க. அப்புறம் அவரை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருக்கேன், படிச்சு. அவர் பேரு ஏ மு கருப்புசாமின்னு பேரு. மிகப்பெரிய ஒரு 21 ஏக்கர் அப்படியே மலையடி வாரத்தில் பெரிய ஏரிக்கு பக்கத்துல மதகை இவருக்கு தான் முதல் ஏரி. அவ்வளவு தண்ணி நிறைஞ்சது. எப்ப பார்த்தாலும் நல்ல செழிப்பா இருக்கும். எல்லாம் பொன் விளையும் பூமி மாதிரி தான். அதெல்லாம் எப்படியே இருக்கட்டும், அவர் மண்ணில் இல்லை. எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் மட்டும் இல்ல, அந்த 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 புத்தகத்தை, அந்த குறிப்பை அவர் வாங்கல அப்படின்னா எனக்கு இன்னைக்கு வெங்கடேசன் யாருன்னு தெரியாது. ம். அப்ப அந்த அத்தனை வேளாண்மை விவசாயிகள் இருந்துமே இவர் அந்த அந்த கொல்லம்பற்றையில ஊசி விக்கிற மாதிரி, மருந்து கடையில போய் மாத்திரை விக்கிற மாதிரி, அரிசி கடையில போய் அரிசி விக்கிற மாதிரி, அரிசி கடையில போய் அரிசி விக்கிறது. ஒரு வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை வாங்கி நான் படிச்சுட்டு அப்புறம் அது வேற கதை. இப்ப நான் திருப்பி எங்க வரேன்னா, அவரை பத்தி ஒரு நிமிடம் சொல்லி முடிச்சாரு. இன்னைக்கு அவர் வாங்கல அப்படின்னா இன்னைக்கு நான் யாருன்னு தெரியாது. இப்ப நான் வந்து இன்னைக்கு நீங்கெல்லாம் யாரும் மருத்துவம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அப்பவே நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் சொன்னேன், இந்த பசிதாகங்கிறது எங்க இருந்து வருதுன்னு கேட்டேன். அதுல சொல்றாரு, அது விலங்குகளுக்கு ஒட்டுக்குடல், அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒட்டுக்குடல் இருப்பதை போல மனிதனுக்கும் ஒட்டுக்குடல் இருக்கிறது. அந்த சிறுகுடல் பெருங்குடல் சந்திக்கிற இடத்துல ஒட்டுக்குடல் இருக்கிறது. அது தேவையற்றது. ஆகையால அது வேலை செய்யறது இல்லை. அதையும் கூட இன்று மனிதன் என்ன பண்ற, கண்டதை தின்னு செயல்படாத இருக்கிற ஒரு உறுப்பை கெடுத்து அதனால செத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயனே இல்லாததை பயன்படுத்துறது. ஒட்டுக்குடல் வந்து அப்பெண்டிக்ஸ் வெடிச்சு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? குடல் வாழ்பாங்க, குடல் வாழ். சீ பிடிச்சி நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. சீ பிடிச்சி அவ்வளவுதான், போய் சேர வேண்டியது. அது தேவையே இல்லை. அதையும் அந்த அளவுக்கு பெருந்தேனி திங்கிறவ, அந்த அளவுக்கு
பெருந்தீமை. சாப்பிடுறவன். பூரா இந்த உணவு பாதிப்பு மலமாவே இருக்கு, பீயாவே இருக்கு. ம். இப்ப அவர்கிட்ட கேட்டேன், அவரை வெங்கடேசன் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இதுல கேட்டுட்டேன். அதுல சொல்றாரு, நமக்கு ஜீரண நீர் சுரப்பதே மரணம்னு அவர் சொன்னாரு. உணவை பற்றி சொல்லல. உணவு தேவையற்றது. உங்க பசி தாகத்தை கட்டுப்படுத்திய பிறகு காற்றில் இருக்கிற சக்தியும் ஆகாயத்தில் இருக்கிற சக்தியும் நன்கு சுத்தமான உடலுக்கு மாறிடும். உடல் இளைச்ச உடலா மாறிடும். ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு இறைக்காதுன்னு சொல்லும் பொழுது என்ன நம்ப முடியல அப்படின்னு அந்த கருப்புசாமி சொல்ற. அப்புறம் அந்த குறிப்பை நான் வாங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு போய் நேரடி வெங்கடேசனை சந்திச்சேன். அவர் சொன்னாரு, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு குறிப்பு, நான் என்னோட உடம்பு 93 கிலோ இருந்தது. இது உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு 8 ஆண்டு ஆராய்ச்சி பண்ணி 1 ஆண்டுக்குள்ள செய்யலான்னு ஒரு திட்டம் போட்டேன். கடைசியில மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்தேன். விண்வெளித்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை, அமெரிக்கா போன்ற துறைக்கெல்லாம் நான் கடிதம் எழுதினேன். எல்லா கடிதம் இருக்கு, பிரிண்ட் ஆகி வரப்போகுது. அப்பதான் என்ன பிரிண்ட் ஆகி, அப்போ ஒரு மாதிரி அது கம்ப்யூட்டர் பிரிண்ட், கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு புத்தகமா கையில தைச்சு ஒரு மாதிரி மாத்திட்டாரு. கைப்பறதுல இருந்து அதை டைப்ரைட் பண்ணி அதை புத்தகமா மாத்தி ஒரு கையில எழுதி புத்தகம் வைக்கிறப்ப ஒரு ஜெராக்ஸ் புத்தகமா மாத்தி வச்சிருந்தாரு. அப்பவே 200 ரூபாய் என்னமோ சொன்னாரு, நான் கொடுத்து வாங்கினேன். அப்புறம் சொன்னாரு, இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, குழந்தை நல்லா. நான் கேட்டேன், குழந்தை பெற்றுக்கலாமா, உடலுறவு கொள்ள முடியுமா, எல்லாமே கேட்டேன். அப்ப சொன்னாரு, நீங்க பசி தாகத்தை தான் கட்டுப்படுத்துறீங்களே தவிர ரத்தம் சுத்தமாயிரும், நைட்ரஜன் புரோட்டீனா போறனால விந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். 100 வருஷம் 200 வருஷம் உயிரோடு இருந்தாலும் இனப்பெருக்கம் செய்யலான்னு சொன்னார். என்னால அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த உடல் இளைக்காம நிக்கணும். என்ற உடல் 93 கிலோல இருந்து 63 கிலோ வந்தது. அதற்கு பிறகு இளைக்கவில்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தினார். அப்ப நான் என்ன பண்ண, உடனே நீங்க இது நீங்க கட்டாயம் செய்யணும் அவசியம் இல்லை. எப்ப வேணாலும் நீங்க சைவத்துக்கோ அசைவத்துக்கோ நீங்க மாறிக்கலாம். ஆனா சைவமோ அசைவமோ உணவு கிடையாது. அதெல்லாம் உணவு பழக்கம். அந்த உணவு பழக்கம் தான் மரணத்தை உருவாக்கும்னர். அதாவது பசி வேறு, ருசி வேறு, உணவு வேறு, ஆரோக்கியம் வேறு, மனம் வேறு, உடல் வேறு, உயிர் வேறு, எல்லாம் வெவ்வேறு. எல்லாமே வெவ்வேறு வெவ்வேறு. நீ என்ன நினைச்சுக்கிறீங்க? காத்து மாதிரி மறைஞ்சிடுது, காத்து மாதிரி மறைஞ்சிடும். இது எதுக்கு எல்லாம் வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு தத்துவங்கள். இவ என்ன நினைச்சு, இந்த வெள்ளைக்கார முண்டை என்ன பண்ணிட்டானா, பசிதான் பசி பசி அப்படிங்கிற ஒரு பசிங்கிறது எந்த வகையான அர்த்தம் இல்லை, எந்த வகையான பொருளும் இல்லை. ஒருத்தர் நோபல் பரிசே வாங்கினாரு, ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, இவான் பாவ்லேங்கிற ஒரு விஞ்ஞானி. 1904 நாய்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு, பசி என்பது ஒரு போலி, அது ஒரு மாயை, அது பொருளே இல்லைன்ட்டாரு. இப்ப ஒரு குழந்தை பொருள் இல்ல, பசியே பொருள் இல்லைங்க, பசிக்கே அர்த்தம் இல்லைட்டார். பசிங்கிறது அது என்னன்னே தெரியலன்ட்டாரு. அது ஒரு ஏமாற்று வேலை. இயற்கை நம்மை ஏமாற்றுவதற்காக இயற்கை நம்மை உண்டாக்கியதுன்னு சொன்னாரு. இவ பசி இருந்தா உயிர் வாழ முடியும். இந்த கேனப்பயலுக்கு தப்பாக்கி வச்சிருக்கானுங்க. இந்த கேனப்பயலுக்கு யாரு, இந்த இங்கிலாந்து கேனப்பயலுக்கு அறிவு கட்ட முண்டங்கள். நேத்து எங்க பேரப்புள்ள நானு இந்த அளவுக்கு அவ்வளோக்கு சாப்பிட்டேங்க. ஐயா தாத்தா, நீ இவ்வளவுதானே சாப்பிடு, இவ்வளவு சாப்பிட்ட உனக்கு எனர்ஜி எல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் ஒர்க் பண்ணாது, ஷெல்லாம் ஒர்க் பண்ணாது அப்படின்னு. இல்லப்பா, அதெல்லாம் ஒர்க் பண்ண எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும், அவ்வளவுதான் சாப்பிடுறது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு டாக்டருங்க சொல்றாரு, அவங்க இந்த சாப்பாடு கூட, இந்த இவ்வளவு சாப்பிடணும், குழந்தைங்க இவ்வளவு சாப்பிடணும்னு சொல்றதுனால அந்த குழந்தை சொல்லு. அதாவது எந்த அளவுக்கு உலகத்தை கெடுத்திருக்கான்னு பாருங்க. அதாவது உணவுக்கும் உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியம். அப்படி பாத்தீங்கன்னா யாரும் உணவு சாப்பிட யாரும் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, சாகவும் கூடாது, ஆஸ்பத்திரிக்கு போகவும் கூடாது. டாக்டர் எப்படி சார் பொழைக்கிறது? 100 வயசு மினிமம் 100 வயசுனா வாழணும் ஒரு மனிதன் சாப்பாடு சாப்பிட்டாரு. 60க்கு மேல வாழ மாட்டாங்க, 40-60 செத்துறானே. சரி, கரெக்ட் தான். 3 வேளை உணவு சாப்பிடறான், 6 வேளை சாப்பிடறான், 10 வேளை சாப்பிடறான், அது பிரச்சனை. அப்படியே
அப்படின்னு உணவு சாப்பிடுகின்ற பொழுது அந்த ஊர்ல மருத்துவமனை எதுக்கு? அவன் வெளிக்காயங்களுக்கு மட்டும்தான் மருத்துவமனை. வெளியே அடிபட்டுச்சுன்னா காயம், அதுக்கு மருத்துவமனை இருக்கலாம். ஆனால் உள் பிரச்சனைக்கு எதுக்கு இத்தனாயிரம் மருத்துவமனை? அவன் தான் 3 வேளை சாப்பிடுறான், 6 வேளை சாப்பிடுறான், அப்புறம் எப்படி மருத்துவமனை? நான் நிறைய மருத்துவத்தை கேட்டேன். நாங்க அறுவை சிகிச்சை பண்றோம். அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது அதற்கான வெடிக்காயங்களுக்கு தான் அறுவை சிகிச்சை தவிர உள் பிரச்சனைக்கு நீங்க எப்படி வைத்தியம் பார்க்கலாம்னு கேட்டேன். உள் பிரச்சனைக்கு நீங்க யாருக்கு வைத்தியம் பார்க்க முடியும்னு கேட்டேன். எந்த டாக்டரும் பதில் சொல்லல. வெளிக்காயங்களுக்கு நீங்க வைத்தியம் பார்க்கலாம். ஆனால் சக்கரை நோயோ அல்லது புற்றுநோயோ அல்லது காமால நோயோ அல்லது தைராய்டோ அல்லது தைமஸோ அல்லது அட்ரினல் பிரச்சனையோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ராப்ளமோ அல்லது கேஸ்ட்ரிக் அல்சரோ எது வேண்டாம் இருக்கலாம். அதெல்லாம் உள் பிரச்சனை. அதற்கு எப்படி நீங்க மருத்துவம் பார்க்க முடியும்னு கேட்டேன். அது உள்ள இருக்கிற பிரச்சனைக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அந்த ஸ்கேனர் பண்றேன், ரத்தத்தை பாக்குறேன். ஸ்கேனர்ல சிறு கட்டி தான் பார்க்க முடியும், திரவத்தை பார்க்க முடியாது, வாயுவெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு தலைவலிக்குன்னு சொன்னா ஸ்கேன்ல ஒண்ணும் தெரியாது. என்னது? ஒண்ணுமே தெரியாது. நான் பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி தலைவலிக்கு. அந்த மாதிரி பேஷண்ட் கொண்டு போய் காமிச்சிரு தலைவலின்ட்டு பர்ஃபெக்டா இருக்குங்க, பர்ஃபெக்டா இருக்குது. இந்த மாத்து கொஞ்சம் எடுத்துங்க, ஒரு 15 நாளைக்கு. அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன பண்ணுதுன்னா, அந்த கட்டிகள் இருந்தா சின்ன கட்டி, மைக்ரோ மில்லிமீட்டர் கட்டி, இந்த மாதிரி கட்டி எதுவே இருக்கட்டும், அதை நம்ம பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் திரவமா இருக்கிற மாதிரியும் அது கட்டி உயிராதுக்கு முன்னாடி, கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடி திரவமாயி அப்புறம் தான் கெட்டி ஆகும். என்னது? திரவமாயி அது காஞ்சி அப்புறம் கெட்டியாமாயி சத மாதிரி வளரும். அப்ப கண்டுபிடிக்கலாம். அது மாதிரிதான் அந்த கல் உற்பத்தி ஆகிறது. பித்தக்கல்லு, சிறுநீர் கல் முதல்ல கொலன்னு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும், அப்புறம் அப்படியே பரவிட்டு அப்புறம் இறுகி சுரீர்னு இரும்பு தூள் மாதிரி மாறிடும். அவ்வளவுதான். அப்ப டெம்பர் மாதிரி, அப்படி எப்படி டெம்பர் ஆனி மாதிரி கல் மாறிடுது. அவ்வளவுதான். மாவனை தீந்தாங்க ஒரே வழி சொர்ன்னு மேலே ஏறும், சுரீர்னு அடிக்கும். அடிச்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு 1 மணி நேரம் 1 நாள் போல அப்படியே கிடக்கணும். அந்த கல்லு இடம் மாறுறதுக்குள்ள உயிரே போயிரு. என்னது? அந்த கல்லு இடம் மாறணும் அல்லது இந்த கூர்முனை திரும்பணும். அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்புற வரைக்கும் அந்த வலி கண்டினியூவே இருக்கும். உயிரை அப்படியே பிடிச்சு அப்படியே கரண்ட் அப்படியே பிடிச்சு அழுத்துற மாதிரி இருக்க. கட்டை கொரடை வச்சு பெருவரல் அமுத்தின எப்படி இருக்காது, அப்படியே கொரடை வச்சு 5 விரலை பிடிச்சி அப்படி நசுக்கணும் அப்படி இருக்கு. அந்த வலிக்கும். அவ்வளவு அவனை தீந்தானு. அதனாலதான் நான் சொல்றேன், அது வேறீங்க. இந்த புத்தகம் பரவாத வரைக்கும் இருக்கிற சாபக்கேடு இருக்கே, ரொம்ப சாபக்கேடு. அவர் இப்ப மறைஞ்சிட்டாரு, அவர் இருக்கட்டும். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வெளியறிவு உள்ளறிவை பத்தி பேச வந்தார். அப்ப அந்த திருக்குறள் ராமசாமி என்பவர் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்கிற கட்டுரையை வாங்கி கையில படிக்க எனக்கு கொடுத்தவர். அதுலதான் இந்த வெளியறிவு உள்ளறிவு பற்றி சில குறிப்பு இருந்தது. அப்பதான் கேட்டேன், என்னங்க திருக்குறள் படிக்கிற நீங்க எப்படி உங்களுக்கு புரியாம போச்சு? நான் பேருக்குத்தான் திருக்குறள் படிக்கிறேனே தவிர அதுக்கான உண்மையான பொருள் ஆராய்ச்சியாளர் மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சவர் தான் வெங்கடேசன் சொன்னார். திருக்குறளை பக்கம் பக்கமா படிக்கிறவன், திருக்குறளை பத்தி எடுத்து பேசுறவனுக்கு இந்த மண்டையில ஏறல. ஆனால் திருக்குறளை பற்றி பேசாமல் உண்மை பொருளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன். இதுதான் ஒரு விஞ்ஞானிக்கும் சாதாரண புத்தகம் படிக்கிறவனுக்கு இருக்கிற ஒரு வேறுபாடு. ஏன்னா விஞ்ஞானி இனி நம்ம இவ்வளவு பெரிய படிச்சிருந்து நம்ம நோயை நம்ம தீர்ப்பதற்கு அறிவு பயன்படலைன்னா, ஒரு நோய் வந்தால் அடுத்தவனுக்கு விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு நோய் வருது அல்லது எனக்கு ஒரு நோய் வருது, இந்த நோயை தீர்ப்பதற்கு என்று மூளை பயன்படலைன்னா இந்த மூளை வச்சுட்டு என்னங்க பண்ண போறேன்? என்னுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த மூளை பயன்படலைன்னா அப்ப இந்த மூளை தான் எதற்கு? தேவையில்லாம இருக்கிற மாதிரி. இங்கதான் இயற்கை நமக்கு வழி கொடுத்துரு. அப்பதான் இயற்கை இங்கதான் எப்பொருள் யார் யார் வைக்க. அப்பதான் யோசிச்சேன், அப்படின்னா வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் உலகத்துல மூளை இருக்குதா? அப்படி நம்மளுக்கு தமிழர்களுக்கு மூளை இல்லையா இல்ல இந்தியர்களுக்கு மூளை இல்லையான்னு கேள்வி வருது. சரி, வெள்ளைக்காரனுக்கு மூளை இருந்தால் அவர் நோயை குணப்படுத்தணும் இல்ல? ஹாஸ்பிட்டல் எதுக்கு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் தேவை? எல்லாரும் குணப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுலாம? ஆமா,
ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எதுக்கு 100 ஆம்புலன்ஸ் 10 ஆம்புலன்ஸ் சரி நல்லா ஹாஸ்பிட்டல் நல்லா காப்பாத்துறாங்க. கரெக்ட் தான். சரி இப்பதான் கேள்வி கேட்கறீங்க. இந்த கேள்வி அவர்கிட்ட அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன். யார்கிட்ட? வெங்கடேசன் கேட்டேன். வெள்ளைக்காரனுடைய தவறான ஆராய்ச்சி. நானே அப்படித்தான். நான் வெள்ளைக்காரன் பாடத்தை படிச்சவன், மதிப்பெண் பாஸ் மார்க் வாங்கினவன். அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்ப நானும் சொன்னேன், நானும் பாஸ் மார்க் வாங்கினவன் தான். நானும் பியூசி வரைக்கும் படிச்சேன், 11 முடிச்சுட்டு 12க்கு போனேன். நானும் அப்படித்தான். ஆனால் வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சியும், அவன் புலன்களை தாண்டாதது, வாய் ருசியை தாண்டாதவன், 6ஆம் அறிவு பகுத்தறிவு தாண்டாதவன். இவனை எதிர்கொள்ளும்னா நம்ம வலுவான ஆதாரங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் 10,000 ஆண்டு 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பல நூல்களை படிச்சு கடைசியில திருக்குறளையும் அந்த ஜெர்மன் டாக்டரே ரெண்டையும் பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொந்தமா முயற்சி பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட்ல காமிக்கும் பொழுது எனக்கு எல்லா நோயும் போயிடுச்சு. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ ஒரு திருக்குறள் படிக்கிறவனுக்கோ திருமந்திரம் படிக்கிறவனுக்கு ஆரோக்கியம் வராது. புரியுதா? சரிங்க. கோயில் மணி ஆற்றவனோ அதே மாதிரி எந்த ஒரு இப்ப நீங்க இங்கிலீஷ் டாக்டர் அவன் விட்டுருங்க, அவனுக்கு வந்த நோய் அவன் குணப்படுத்திருக்கான கிடையவே கிடையாது. அவனும் சாபக்கேடுதான். அதனாலதான் என்ன பண்ண, அவனும் சாபக்கேடு. அவன் துடிதுடித்து சாகணும். நாம் எப்படி துடிதுடித்து சாகிறோமோ அதே எம்பிபிஎஸ் டாக்டரோ அல்லது எம்எஸ் டாக்டரோ அல்லது எம்டி டாக்டரோ அல்லது பிஎஸ்எம்எஸ் டாக்டரோ அல்லது இயற்கை மருத்துவரோ அல்லது ஆயுர்வேதமோ அல்லது அக்கு பஞ்சரோ யாரா இருந்தாலும் துடிதுடித்து சாக வேண்டும். புரியுதா? நாம் அப்படி அல்ல. நாம் அப்படி நினைத்தால், எப்படி நினைத்தால் மோட்சம், நினைத்தால் காட்சி அப்படிங்கிற மாதிரி மரணம் என்பது நம் விருப்பத்தில் வர வேண்டும். அதற்குத்தான் இந்த உடம்பை மெல்ல மெல்ல கரைச்சி நம்ம சௌகரியத்துக்கு மாத்திரம், அடுத்தவன் சௌகரியத்துக்குள்ள கிடையாது. நம்ம அனுகூலத்துக்கு நம்ம 100 ஆண்டு நம்ம பசித்தாகம், அதாவது பசித்தாகம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். நம்ம சொல்ற மாதிரி உடம்பு கேட்கணும். இதுதான் எனக்கு வைராகியம். இதுதான் எப்ப இருந்தா 4 வருஷமா எனக்கு இந்த வைராகியம் இருக்கு. சரி சரி, நீ விஷயத்துக்கு வந்துடுற. அப்போ அந்த 216 பக்கத்துல நாம் சொல்லி முடிச்சுக்கலாம். அந்த வெளியறிவு உள்ளறிவுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. 42வது பாடல், 42வது பாட்டு இந்த பாடம். அவர் சொல்றாரு, எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பற்றியும் யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுகளை எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறிவது வெளி அறிவு ஆகும். அடுத்தது திருக்குறள் உள்ள அறிவு பற்றியது. சென்றவிடத்தான் செலவிடாது தீது ஒருகி நன்றின்பால் உயிப்பது அறிவு. மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல், நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, மனதை அதன்படி விருப்பப்படி அலைய விடுறதுனால மீண்டும் மீண்டும் நீங்க மேல இருந்து கீழே போயிடுறீங்க. அம்மா செத்து போச்சு, அப்பன் செத்து போச்சு, மாமன் செத்த, மச்சான் தச்சான், குழந்தை சொல்லுச்சு, பேட்டி சொல்லுச்சு, நாத்தனார் சொல்லுச்சுன்னு அவங்க கண்டபடி நம்மளுடைய கருத்துக்கள்ல உள்ள வந்து நம்ம கருத்து அவங்களுக்கு தெரியாதனால இனிமேல் இந்த கருத்தை தெரியாதவனோட பேச்சை குறைச்சிக்கணும், அல்லது போறதை நிறுத்தணும், அல்லது போனா வாய்விட்டு கம்முன்னு இருக்கணும். முடிந்தா அவங்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்கு எண் கொடுத்து வாங்கி படிச்சு தப்பிச்சு போயிருங்க. ஒரு முக்கியமான விஞ்ஞானி இருக்காருன்னா அவருக்கு அன்பளிப்பு நான் வந்து எத்தனை ஒரு 20 பேருக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் எனக்கு செலவு. இதுல வரவு கிடையாது, செலவு தான். ஒரு நண்பர், என்னுடைய மாணவர், அவர் பேரு என்ன, இவரு சுந்தர், அவர் முழு செலவு அவர் எடுத்துக்கிட்டாரு. 3 நாள் காரு வண்டி வாகனம் எல்லாத்துக்கும் சிற்றுண்டி, என்ன செலவு பார்த்தீங்களா, அத்தனை அவர் மனம் கூடாம செஞ்சார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஐயா, இதை நம்ம வெங்கடேசனுக்காக செய்வது, நீங்கள் எடுக்கிற முயற்சி சாதாரணம் அல்ல அப்படின்னு சொன்னாரு. இப்ப என் பொண்ணு கூட இப்ப இன்னைக்கு மறுபடியும் பேசி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. என் பொண்ணு டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறா. டாக்டரேட்னா ஆராய்ச்சி பண்றோம். டாக்டர்னா டாக்டர் கிடையாது, ஒரு தத்துவத்தை ஆராய்ச்சி பண்றோம். இங்க டாக்டர்னு உண்மையெல்லாம் டாக்டர்னு யார் தெரியுமா, ஆராய்ச்சியாளர் கூட டாக்டர். இவன் ஊசி போடுறவங்க டாக்டர்னு பேர் வச்சிருக்க, மானம் கட்ட வேண்டும்.
அப்ப அப்ப 2வது முறையாக இப்ப நம்ம 2 கல்லூரியில இதை பத்தி தெரியும். தமிழ்நாட்டுல 2 கல்லூரியில இதை பத்தி தெரியும். இது சிறு முன்னேற்றம். இப்ப நான் சொன்ன ஒரு 10 வருடத்துக்குள்ளேயாவது உங்க கல்லூரிலையோ அல்லது நான் மதுரை மீனாட்சி கல்லூரிலையோ கொண்டு வர முயற்சி பண்ணுமா? நீ பிஹெச்டி முடிச்சிருக்க, தமிழ் ஆசிரியர் தான் செய்யணும்னு சொன்னேன். சரிங்கப்பா அப்படின்னு. ஏன்னா என் குழந்தைகளை தான் நான் வேண்டிக் கொள்ள முடியும். ஏன்னா என் குழந்தைகளுக்கு தான் நான் அழுத்தம் கொடுக்க முடியும். இப்ப அவங்க சரியான கல்வி தகுதியில் இருக்காங்க. நமக்கு நல்ல வாய்ப்பு என்னது, கல்வி தகுதியில் இருக்காங்க. ஒரு பியூன்ட்ட சொன்ன வேலை நடக்காது. அந்த தலைமையா அந்த சொல்ற நாளைக்கு ஹெச்ஓடியா வர 4-5 வருஷத்துல ஹெச்ஓடியா மாறிடுவாங்க. 4-5 வருஷத்துல ஹெச்ஓடியா மாறிடுவாங்க. அப்ப எளிமையாக அரசாங்கத்திட்ட பேச முடியும். ஹெச்ஓடி சொன்னா கேட்கணும். ஒரு அடுத்தது ஒரு பிஹெச்டி ஆய்வு கட்டுரை அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சா படிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா நீ கொடுத்த பட்டத்தை வைத்து கொடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க, அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. ஒரு பேராசிரியருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு அது சாதாரண விஷயம்தான். ஆனால் அரசாங்கத்திற்கு அது பெரிய விஷயம். அரசாங்கத்திற்கு பெரிய விஷயம். அப்ப நாம என்ன சொல்றோம், அப்ப கோரிக்கை வச்சிருக்கிறேன். எப்படியும் உலகத்துல இனிமே நான் சொன்னேன், பொண்ணுட்டு சொன்னேன், உலகத்துல உணவில்லாமல் வாழும் கலை வேணும்னா வெளிநாட்டுக்காரன் உங்க கல்லூரியில படிக்கணும். அதுதான் நாம் செய்யற தமிழுக்கு செய்கின்ற சேவை. இதுதான் நாம இயற்கைக்கு செய்யற சேவை. ஏன்னா தமிழுக்கு நீ சேவை செய்யணும்னா தமிழ் இருக்கிற அறிவியலை நியாயப்படுத்தி வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா அது தமிழ் வளரும். தமிழை வைத்து வயிறு வளர்க்க கூடாது. தமிழை வளர்ப்பதற்கு என்ன செய்யணும் அதை செய்யணும். யாரு ஏற்றுக்கொள்றாங்க யாரு ஏற்றுக்கொள்ற அதை பத்தி கவலை இல்லை. இப்ப வள்ளுவர் நீர் மருத்துவத்தை சொல்லி இருக்காருங்க, இன்னும் அரசாங்கத்துக்கே தெரியாது. ஆமா, அது தெரியாது. இது யாரு எந்த பட்டிமன்றத்துல திருவள்ளுவர் பத்தி பேசுறாங்க, ஆனா இது இந்த குறளை படிக்கிறாங்க. எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அதுக்கு அடுத்த அர்த்தமே தெரியல. சரி, இப்ப 3வது கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இங்க மருத்துவம் எங்கே வருகிறதுனா, மருத்துவம் எங்கே வருகிறது 261வது பாடல்ல இந்த பிறவி நோயை சொல்லுகிறது. அடுத்தது மருந்துங்கிற அதிகாரத்துல மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலருங்கிற பசி சுரந்தாலே மரணம் மிச்சிங்கிறாரு 945. இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா? அந்த பசி சுரக்காம இருப்பதற்கு கீழே 942ல மருந்து என வேண்டாவாம், உடம்புக்கு மருந்து வேண்டாம், ஜீரண நீரை சுரக்கிறது நிறுத்து, ஜீரண நீரை சுரப்பது நிறுத்து, அதற்கு நீரை மருந்தாக அருந்தி அமைதிப்படுத்திட்டே வாங்குறாரு. சரி, அப்படின்னா எனர்ஜி எங்க இருந்து வருது? இது எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா விட்டல்ங்கிறாரு. விட்டல்னா பவர். விட்டல் 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 ஃபோர்ஸ். விட்டல் ஃபோர்ஸ் பவரா மாறுது. அந்த பவர் எங்க லாஸ் ஆகுது? விட்டல் விட்டல் ஈக்குவல் டு பவர். பவர் பவர் மைனஸ் ஓங்கிறாரு. ஓனா உள்ளே இருக்கிற தடை, அப்ஸ்ட்ரக்ஷன் தடை. என்ன தடைனா உணவு தடையால் உங்க உடம்பு இயங்க மாட்டேன்னு கண்டுபிடிக்கிறார். அடேங்க அப்பா, வெள்ளைக்கார படுவாதி பயலுக. அப்படின்னா நமக்கு உணவு வேணுமா வேண்டாமா? இல்ல, உணவு என்பது பொழுதுபோக்குவதற்காகவும் ஆடம்பரத்திற்காக தான் உணவை தவிர ஆரோக்கியத்திற்கு கிடையாது. இப்ப அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? உணவு என்பது பொழுதுபோக்கு, ஆடம்பரம் என்று நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப கொண்டாடி சொல்றதுக்கோ ஆரோக்கியத்திற்கு கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஆரோக்கியம் வந்தது பார்த்தனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துகிட்டு இருக்குது. மெல்ல 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 ஆரோக்கியம் வந்துட்டு இருக்கு. அது வந்துடும். அதுதான் 50 வருஷமா இருந்தா 60. 1 வருஷங்கிற என்னங்க சாதாரண விஷயம் தானே. 60 வருஷமா பண்ண தப்ப 6 மாசத்துல கரைச்சி எடுத்தலாம். அது ஒரு பெரிய விஷயமே இருக்கு. இது பாரு இயற்கை. இப்ப நான் 42 இல்ல நான் செய்யறேன். அப்ப 40 வருஷமா இந்த உணவு கழிவுகள் உள்ளே தங்கியதை 100 நாள்ல கரைச்சி எடுத்து 58 கிலோவே மாத்தினேன். 78 79 இருந்தது, 58 50 மாத்தினேன். அப்ப 21 கிலோ கழிவு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டேன். ஏற்கனவே பழங்கள்ல ஒரு குழந்தை பெத்துக்கிட்டேன், சுத்தத்துல ஒரு குழந்தை பெத்துக்கிட்டேன்.
சரி, அப்ப சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப மனதை உணவு பழக்கத்தில் செலுத்தாமல் நான் திருப்ப காரணத்தினால நான் எனக்கு நானே இயற்கை மருத்துவராக யோகி மருத்துவரா மாறுறேன். அப்ப யோகி மருத்துவர் மாறுறப்ப அத்தனை உண்மையை சொல்லியே ஆகணும். அப்ப நான் இன்னைக்கு கூட இன்னைக்கு 2-3 காணொலி சொந்தமா போட்டிருக்கேன். அதுல சொல்லியிருக்கேன், நீங்க உணவு ஆரோக்கியம் தரும் சொல்றீங்களா, ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா கூட கண்ணுல வந்து விஷம் பிடிச்சு என் கண்ணை குருடாக்குங்கின்ற பொழுது எப்படி எலுமிச்சம்பழம் ஆரோக்கியம் தரும்னு கேட்டிருக்கேன். எலுமிச்சம்பழமோ அல்லது எதுவோ எந்த உணவோ எதை சாப்பிட்டாலும் ஏன்டா ரத்தம் கெடுதுன்னு கேட்டா எவனும் பதில் பேசுறது இல்லை. அறிவு கட்ட முண்டங்கள். ஏன் பல்லு வளர்க்கணும்? உணவு சாப்பிட்டா மணக்க வேண்டும். அதே காலையில விஷமா மாறுது, அதையே மலமா போகுது, அதே சிறுநீரா போகுது. என்ன வெங்காயத்துக்கு அது மாறணும்? ஏன் பசிக்க வேண்டும்? பசிக்க வேண்டும். முதல்ல ஏன் பசிக்கணும்? வெங்காயம் அது மானங்கட்ட பழக்கம். அப்ப இயற்கை காரணம் இல்லாமல் பசியை உண்டாக்குகிறது. என்னது? இயற்கை சக்தி வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கை சக்தி வேறு, பசி வேறு, உணவு வேறு, எல்லாமே வேற. நீ ஒண்ணு நினைச்ச பாரு. சொல்லுங்க. எல்லாம் வேற வேறதான். நம்ம அதை சேர்த்து புடிச்சுன்னுக்கிறோம். இயற்கை எல்லா விதமான பொருளும் வச்சு இருக்குது வெளியே. அதை தேர்ந்தெடுக்கிறதுனா மனிதனாக பிறப்பு எடுத்துக்கிறது. அந்த பிறப்புல இருக்கிற சேஷ்டவாத மனித பிறவி இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை யோக முறை. அதுதான். அப்ப நான் சொல்லியிருக்கேன், அப்ப மனதை கண்டபடி அழிய விடாமல், தீமையின் பக்கம் செலுத்த விடாமல், நன்மையின் பக்கம் மட்டும் செலுத்தினால் எந்த அளவுக்கு நன்மை இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த அளவுக்கு நன்மை சொல்கிறேன், எந்த அளவுக்கு தீமை சொல்கிறேன், எந்த அளவுக்கு நன்மையா இருக்கிறது, எந்த அளவுக்கு தீமையா இருக்குது. தீமையா இருக்கிறது ஒதுக்கி இருக்கு, நன்மை இருக்குதா? அதுமே இருக்கு. அவ்வளவுதான். பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இப்ப அதனாலதான் இப்போ நான் ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் சந்திச்சு பேசுறேன். விரைவில் எப்படி இருந்தாலும் அது நான் நிரூபிச்சே ஆக வேணுங்கிற சூழல் இருக்கேன். இது இயற்கையுடைய கட்டாயம். அதனாலதான் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன். நான் அதனாலதான் சொல்றேன், வெள்ளைக்காரனோ நியூட்டனோ ஐன்ஸ்டீனோ எல்லாரும் நோயில தான் செத்தானுங்க. மிகப்பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி, ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய விஞ்ஞானி, அணுகுண்டு விஞ்ஞானின்னு சொன்னாரு. கடைசியில அவர் காமால செத்து போனார். என்னது? காமால. ஏன்னா அணுகுண்டு வியாதி இல்லாத சாகணும், எந்த வியாதி இல்லாம சாகட்டும். பிறப்பு வந்தா இறப்பு இருக்கு, வியாதி இல்லாம சாகட்டும். ஆனா இந்த ஆளு சாதாரணமா செத்து போயிட்டான். அவன் இறைச்சி சாப்பிட முடியல, பால் குடிக்க முடியல, எல்லாம் கடைசியில சைவத்துக்கு எழுதுறாரு அவர். நான் சைவத்துக்கு மாறிட்டேன், நான் எது சாப்பிட்டாலும் உடல் ஒத்துக்க மாட்டேங்குது, காமால வந்துருச்சு, குடல் புண்ணு வந்துருச்சு, பெப்டிக் கல்சர், லிவர் டேமேஜ், எல்லா குட்டிச்சவர் அப்படியே நடுங்கி செத்து போனார். புரியுதுங்களா? ஆகினால இந்த எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தென்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, சென்ற விடத்தான் செலவிடாது தீது ஒருகி, தீதெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு நன்றின்பால் உய்ப்பது அறிவு. சரியா? மீண்டும் பேசலாம். நன்றி.